யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு பானுங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உன்னோட அந்த பப்பி பொம்மையை வச்சு விளையாடுற நிப்பாட்றியா அப்படின்னு சொல்ல அவ கடுப்பாயிட்டு என்னடா சொன்ன இருடா என்கிட்ட இதே மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர சுப்புனி சப்புனி மங்குனின்ற மாதிரி வெளியே வந்து நிற்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உங்ககிட்ட அந்த வயசானவர்கிட்ட அந்த நெருப்பு பவர் இருக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான பவர் தான் வாங்கிட்டு இருக்குது. ஆனா உன் பவருக்கு என் பவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை தூக்கி வீசிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்ல பட்டார்னு அதுக்குள்ள இருந்து புள்ளி 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 அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சைஸ் புலி வந்து நிக்க. அச்சச்சோ இதனோட இத்தா தட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்து பயந்துருவா. நம்ம ஹீரோ இவன் தான் மலைகளின் அரசன் புலி, இவனுக்குன்னு பேர் வைக்கல அதனால தான் அவனுக்கு புலின்னு வச்சிருக்கேன், எப்படி இருக்கு போய் அட்டாக் பண்றா அட்டாக் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சொல்ல அது பாஞ்சு போய் அங்க இருக்க அந்த எகிப்து கடலூர் பொம்மையிலாம் வெட்டி வீசிட்டு வாயை வச்சு கட்டிச்சு கொத்தறிட்டு இருக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அப்புறமா அது அப்படியே அந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்க அவ்வளோ ஐயோ இது என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது, எனக்கு இதை பார்த்தாலே பயமா இருக்குது, அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டு பயந்து போயிருப்பா. நம்ம ஹீரோ சும்மா கெத்தா ஸ்டைலா மாசா நடந்து போவான் பாருங்க. நடந்து போய் அந்த பொண்ணுகிட்ட என்கிட்ட அதை கொடு அப்படின்னு சொல்லு. அந்த பொண்ணு அச்சோ என்ன சொல்றீங்க அப்படி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ஏமா பதறாதம்மா, நான் அந்த ஒரு முகமுடி ஒன்றை இருக்குமே அந்த முகமுடியா தான் கேட்டேன், அதை கொடு அப்படின்னு சொல்ல முகமுடியா அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ பட்டாக்குன்னு ஒரு சொடக்கு போடுவான் பாருங்க. அந்த புலி பயங்கரமா அந்த பொண்ணை பார்த்து உரும்ப அதை பார்த்துட்டு ஐயா கொடுத்துறையான்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்துருவா. நம்ம ஹீரோ அந்த முகமுடியை எடுத்துட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பொண்ணு ஏங்க நீங்கள் அந்த மேப்பையா எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குமா. நம்ம ஹீரோ மேப்பு யாருக்கு வேணும் மேப்பு, நான் போயிட்டு வரேன் டைகர், இங்கே யாரையுமே நகராம பார்த்துக்கோ, என் பின்னாடி எவனுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த டைகர் சும்மா பயங்கரமாக வந்து நிற்கும் பாருங்க. அங்கே இருக்கவங்களா ஐயா நீங்கள் வராதுன்னு சொல்லிட்டு போனாலே போதும் ஐயா, ஏயா இந்த புளியெல்லாம் விட்டுட்டு போறீங்க பார்த்தாலே பயமா இருக்கு ஐயா, ஐயா பெஜாரா இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பயந்துட்டு இருக்கேன். நம்ம இங்கிருந்து மாசம் நடந்து போயிட்டு நான் என்னோட ஸ்கில்லை அதிகப்படுத்த போறேன், கேமை சும்மா தெறிக்க விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறதுக்கு ரெடியா இருக்க. நம்ம ஹீரோ மியூசியத்துக்கு மேலே போவாரு, கூட அந்த வயசானவரை கூட்டு போயிருப்பாரு. அவர் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு இவன் எதுக்கு நம்மளை கூட்டு வந்திருக்கான், இவன் ரொம்ப பயங்கரமான ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்க பாருங்க ஒரு மேஜிக் பயிர் இருக்கு, இதை நான் தாண்டி போனோம் அப்படின்னா நீங்க உங்க ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுங்க, நீங்க யூஸ் பண்ணும்போது நான் உள்ள போய்க்கிறேன், உங்களுக்கு தேவையான அந்த மேப்பையும் கொடுக்குறேன்னு சொல்ல அதை கேட்டு அந்த வயசானவர் நீ சொல்றதை நாஜிக்கா நம்பணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நம்பிக்கை அதானே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல சரி நம்பி தொலைறேன் உள்ள போய் தொலைன்னு சொல்ல நம்ம ஹீரோ உள்ள போயிருவாரு. உள்ள போய் பார்த்தா அந்த கண்ணாடி உடச்சி எவனோ ஒருத்தர் ஸ்வாட மட்டும் எடுத்துட்டு போயிருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சரி விடு வேற ஏதாவது இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும், அதுவும் காயின் கோல்டு காயினா இருக்கும். நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐ மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட ஒரு மாஸ்க் வாங்கினார் பாத்தீங்களா, அந்த மாஸ்க்ல இருக்க ஐ தான் அந்த ஐ, அப்புறம் அந்த மாஸ்க் அப்புறம் அந்த கோல்டு காயின் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துருவாரு. ஒன்னா சேர்த்தா புதுசா ஒரு ஸ்கில் வரும் பாருங்க. நமக்கு இருக்கு அந்த ஐ இருக்கு பாத்தீங்களா, அது மூலமா அவருக்கு யார் யார் உண்மையா சொல்றாங்க பொய் சொல்றாங்கன்னு தெரியும்.